Hello students, welcome back to my channel Sparkland. இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 1ஓட நெக்ஸ்ட் டாபிக் ஓம்ஸ் லாவை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஓம்ஸ் லாவோட ஸ்டேட்மெண்ட் என்ன? ஓம்ஸ் லானா என்ன? Ohm's law states that at constant temperature, the current flowing through a conductor between 2 points is directly proportional to the voltage across the 2 points and inversely proportional to the resistance of the conductor. இதை தான் நம்ம ஈக்குவேஷனாக இப்போ எழுதியிருக்கோம். கரண்ட் வந்து என்ன சொன்னாங்க? டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு த வோல்டேஜ். அதே மாதிரி கரண்ட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர். இப்போ கரண்ட் அதை ஒரே ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். கரண்ட் வந்து டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு வோல்டேஜ் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு த ரெசிஸ்டன்ஸ். இப்போது இதை வந்து I இஸ் ஈக்குவல் டு என்னவா எழுதிடலாம்? V/R. இந்த ஈக்குவேஷன் படி வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கரண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கரண்ட் வேல்யூ என்னவாயிடும்? டிக்ரீஸ் ஆகிடும். வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கரண்ட் வந்து எப்பயுமே இன்க்ரீஸ் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிடும். இந்த ஓம்ஸ் லாவை நம்ம சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அதுதான் ட்ரையாங்கிள் மெத்தட். இந்த ட்ரையாங்கிள் மெத்தட் பாருங்கள். இதில் VIR இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுருந்தா போதும். நம்மளுக்கு எக்ஸாமில் ப்ராப்ளம்ஸ் வந்தால் கூட இந்த மெத்தட் படி நம்ம ஃபார்முலா நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் எழுதிடலாம். இப்போது ட்ரையாங்கிள் மெத்தட் படி இப்போ வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்கன்னா இது Vனா என்ன? வோல்டேஜ், Iனா கரண்ட், Rனா ரெசிஸ்டன்ஸ். பேசிக்காகவே ஓம்ஸ்லாவே என்ன டீல் பண்ணுதுன்னா இட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வோல்டேஜ், கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இதோட மூணோட ரிலேஷன்ஷிப்பை டீல் பண்ணுறது தான் என்னது? ஓம்ஸ் லா. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்ளமில் வோல்டேஜ் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா V இஸ் ஈக்குவல் டு IR. இப்போ நம்மளுக்கு கரண்ட் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா I இஸ் ஈக்குவல் டு ஐயை மட்டும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. I இஸ் ஈக்குவல் டு V/R. ஓகே. இப்போது ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ரெசிஸ்டன்ஸில் ஆரை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா R இஸ் ஈக்குவல் டு V/I. இப்போ இந்த ட்ரையாங்கிள் மெத்தட் கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் என்ன ஃபைண்ட் பண்ண சொன்னாலும் நம்ம வந்து அந்த டயக்ராம் போட்டுட்டோன்னா நம்மளுக்கு என்னவாயிடும்? நம்மளுக்கு அந்த இது வந்து ஈஸி ஆகிடும். இப்போ நம்ம சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் வோல்டேஜ், கரண்ட், ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு ஓம்ஸ் லா பேஸ் பண்ணி சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இது வந்து ஒரு சர்க்யூட்டில் வோல்டேஜ், நம்மளுக்கு வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, 5 ohm கொடுத்துருக்காங்க. கரண்ட்டோட வேல்யூ என்னென்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ நம்ம ட்ரையாங்கிள் மெத்தட் படி என்னது? VIR இல்லையா? இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? கரண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ கரண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஃபார்முலா கிடச்சிரும் I இஸ் ஈக்குவல் டு V/Rன்னு. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? வோல்டேஜ் வந்து 20 volt, ரெசிஸ்டன்ஸ் வந்து 5 ohm. அப்போது கரண்ட்டோட வேல்யூ என்ன? நம்மளுக்கு 4 amps. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி இன்னொரு சர்க்யூட், இதுலேயும் நம்மளுக்கு வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க, இதில் கரண்ட்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது அதே ட்ரையாங்கிள் மெத்தடில் VIR என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோன்னா V/I, R இஸ் ஈக்குவல் டு V/I. ஸோ நம்மளுக்கு வோல்டேஜ் தெரியும், கரண்ட்டோட வேல்யூ தெரியும். ஸோ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன? 5 ohm. ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி மூணாவது சர்க்யூட், இதில் நம்மளுக்கு வோல்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க, கரண்ட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதே ட்ரையாங்கிள் மெத்தடில் VIRல நம்மளுக்கு என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? வோல்டேஜ் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ Vயை க்ளோஸ் பண்ணிட்டோன்னா I இன்ட்டு R, பிகாஸ் இங்கே டிவிஷன் இல்லை இல்லையா? ஸோ I இன்ட்டு R, V இஸ் ஈக்குவல் டு IR. கரண்ட்டோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், வோல்டேஜோட ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும்,
ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து ஃபைண்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஓம்ஸ் லா. Thank you students. See you on next video. Subscribe my channel for more videos.